அடுப்படி கைமணத்தில் நான் இன்றைக்கி மீன் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நான் வாங்கியிருக்கிறது முள் இல்லாத விலை மீன் சொல்லுவாங்க. அது ஒரு 5 பீஸ் வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் ஒரு 4 ஸ்பூன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு. தேங்காயோடு அரைக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு மூடி தேங்காய், ஒரு 5-6 ஸ்பூன் இருக்க அளவுக்கு தேங்காய் பூ, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். ஃபஸ்ட்டு தேங்காய், சோம்பு, ஜீரகம், மிளகு போட்டு அரைச்சிட்டு லாஸ்ட்டில் இந்த வெங்காயத்தை போட்டு கொரகொரப்பாக அரைச்சி இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு பெசரி வச்சுட்டு ஒரு 1/2 hour வச்சுட்டு எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியது தான். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. இதில் வெங்காயத்தையும் போட்டு இந்த மிளகாய்த்தூள், இந்த மஞ்சத்தூள் இதையும் போட்டு ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டணும். இந்த மிக்சியில் லாஸ்ட்டாக அந்த வெங்காயத்தையும் போட்டு அரைச்சாச்சு. மிளகாத்தூள் எல்லாம் அதில் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். இப்போ கருவேப்பிலையும் போட்டுக்கணும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த மீன் வறுவலில் பெசரி வச்சுட்டு கொஞ்சம் 1/2 hour நல்லா ஊறின பிறகு எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். லைட்டாக வேணால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம், அப்போ தான் இதில் ஒட்டும். கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு இதை பெசரி வச்சுக்கலாம். கொஞ்சம் வேணால் புளி வேணாலும் ஒரு ஸ்பூன் கரைச்சி இதில் ஊற்றினோன்னா இன்னும் கொஞ்சம் முருகலாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. இதை நல்லா எல்லாத்தையுமே பெசரி வச்சுட்டு மூடி வச்சிடணும். கொஞ்சம் ஊறின பிறகு அதுக்கு பிறகு பொரிக்க வைக்கணும். பெசரி வச்சுருக்கிற மீனை இப்போ பொரிக்க போகிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 2 போட்டு பொரிக்கணும். மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி கருவிடக்கூடாது, இந்த மாதிரி கலரில் எடுக்கணும். அடுப்பை ஃபுல்லாக வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சு வறுத்து எடுக்கணும். ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.